Hi everyone, welcome back to my channel. என்னோட சேனல்ல இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா என்னோட பேர் அக்ஷரா. இன்னைக்கு நான் வந்து இந்த மேக்கப் லுக் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். நல்ல ஒரு சாஃப்ட் பிங்க் மேக்கப் லுக். அண்ட் வேரபிளான ஒரு பிங்க் கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப பிரைட் பிங்க் மாதிரிலாம் இல்லை. நல்ல ஒரு சாஃப்ட் கிளாம் மேக்கப் லுக் தான் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து கேரி பண்ணிட்டு போகலாம். அண்ட் எல்லா ஸ்கின் டோன்ஸ்க்கும் நல்லா சூட் ஆகும். இந்த லுக் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கிளென்சிங். நான் வந்து டர்மா வைவோட ஹைட்ரா கிளென்சர் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப மைல்டான ஒரு ஃபேஸ் கிளென்சர். அண்ட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன். இது நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர். இந்த மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் நல்லா சாஃப்ட் ஆகிடும் அண்ட் ரொம்ப நேரத்துக்கு வந்து மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும். யூஸ்வலாக இந்த மாய்ஸ்சரைசர் நான் வந்து மேக்கப்புக்கு முன்னாடி தான் வந்து போட ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நல்லா ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்கிடும். ஏன்னா நம்ம ஃபவுண்டேஷன் போடும்போது நல்லா வந்து செட்டில் ஆகும் ஃபவுண்டேஷன். அண்ட் ஃபவுண்டேஷனும் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக ட்ரை அவுட் ஆகாது, இல்லை பேச்சியாக தெரியாது. இது மாதிரி மாய்ஸ்சரைசர்லாம் நீங்கள் வந்து நல்லா அப்ளை பண்ணிங்கன்னா. அண்ட் இதே நீங்கள் வந்து வெட்டிங் போடுறதா இருந்தால் நீங்கள் வந்து ப்ரைமர்லாம் அப்ளை பண்ணிட்டு போங்க. ஸோ இன்னும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நான் வந்து ஃபவுண்டேஷனுக்கு இந்த பர்பிளோட லாங் ஸ்டே ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் என்னோடய ஷேட் வந்து கேஃபைன் காம்ரேட். இந்த ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பர் லாங் லாஸ்டிங்காக இருக்கும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக்கிடாத ஸ்கின்னை. நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கும், நல்லா டூயி ஃபினிஷ் இருக்கும். இந்த ஃபவுண்டேஷன் வந்து மீடியம் டு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். ஸோ ஸ்கின்னில் எதாவது ஸ்பாட்ஸ் இருந்தாலோ இல்லைனா மார்க்ஸ் இருந்தாலும் ஈஸியாக வந்து கவர் ஆகிடும். ஃபவுண்டேஷன் இன்னும் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக நான் ப்ரஷில் வந்து செட்டிங் ஸ்ப்ரே அப்ளை பண்ணியிருந்தேன். அண்ட் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிக்கலாம், எது வேணால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கன்சீலர் வந்து அப்ளை பண்ணணும். கன்சீலருக்கு நான் வந்து பர்பிளோட கன்சீலர் வந்து யூஸ் பண்ணுறேன். நான் இங்கே வந்து இந்த பீச் ஷேட் எடுத்திருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப டார்க்னஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆரஞ்ச் கரெக்டர் கூட யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பேஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த பீச் கரெக்டர் நான் வந்து எங்கே ரொம்ப கொஞ்சம் டார்க்காக இருக்கோ அங்கே மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ஷேடோஸ்லாம் தெரியும்ல, அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இது நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ரஷில் இருக்க மீதி கன்சீலரை நான் வந்து என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். பீச் ஸ்டோனில் இருக்க கன்சீலர்லாம் பார்த்திங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த டார்க்னஸ் வந்து ரிமூவ் பண்ணிவிடும் அண்ட் பார்க்க வந்து பிரைட்டாக தெரியும். அண்ட் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து ப்ரஷில் வந்து நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நீங்கள் இது கையில் கூட வந்து அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த பேஸ் மேக்கப் வந்து போதும். ஸோ இதுக்கு மேலே நான் வந்து ஹைலைட்டிங் கன்சீலர்லாம் வந்து நான் அப்ளை பண்ணலை. அண்ட் இது செட் பண்ணுறதுக்கு நான் வந்து ஃபேஸஸ் கனடாவோட ஆல் டைம் ப்ரோ லூஸ் பவுடர் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த பவுடர் பார்த்திங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸ்கின்னில் வந்து செம்ம ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் பவுடர் அடிச்ச எஃபெக்டே இருக்காது. இந்த லூஸ் பவுடர் வச்சு நல்லா வந்து என்னோட அண்டர் ஐஸை வந்து செட் பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஹைலைட்டர். நான் அதுக்காக ஸ்டேக் வாக்கியோட இந்த ஐஷேடோ பேலட் எடுத்துருக்கேன். இதில் இருக்க இந்த ரோஸ் கோல்ட் ஷேட் எடுத்து நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப லைட்டாக அந்த பாயிண்ட்டில் மட்டும், ஹை பாயிண்ட்டில் மட்டும் தான் நான் வந்து இதை அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஷேட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு டே டைம் ஷேட். நம்மளுக்கு டே டைமில் நம்ம ஹைலைட்டர் வேர் பண்ணணும்னா இது மாதிரி ஒரு சட்டிலான ஷேடை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நான் வந்து என்னோட ஹை பாயிண்ட்ஸ்லாம் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ மேக்கப். நான் வந்து இந்த யூ கேன் பி ஐஷேடோ பேலட் வந்து யூஸ் பண்ணுறேன். இதில் இருக்க இந்த பிளாக் ஷேடை வச்சு என்னோட ஐப்ரோஸ் வந்து நல்லா ஃபில் பண்ண போகிறேன். என்னோட ஐப்ரோஸில் எங்கெல்லாம் வந்து கேப் தெரியுதோ அங்கே மட்டும் நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இந்த பேலட் பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் அண்ட் சிலது வந்து ஷிம்மர் ஷேட்ஸ் கூட இருக்கும் அதில். அண்ட் ரெண்டுமே ஈக்குவலி பிக்மெண்டட். நீங்கள் வந்து அவங்க இன்ஸ்டாகிராம் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். யூ கேன் பின்னு போட்டிங்கன்னா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்துடும். நீங்கள் அதில் கூட போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐ மேக்கப். ஐ மேக்கப்புக்காக அதே பேலட்லேருந்து பிங்க் ஷேடை வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஷேடை வந்து அப்ளை பண்ணிட்டு நல்லா வந்து நம்ம பிளெண்ட் பண்ணணும். ஸோ லைட்டாக அப்ளை பண்ணி சர்க்குலர் மோஷனில் பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ரஷஸுமே பார்த்தீங்கன்னா ஹர்பன் ப்ரோ ப்ரஷஸ். ஸோ இந்த பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த கலர்ஸ்லாம் நல்லா பிக்மெண்டடாக இருக்கும். அதனால் கேர்ஃபுல்லாக லைட்டாக நம்ம வந்து அப்ளை பண்ணணும். எவ்வளோ தூரம் நம்ம வந்து ப்ரஷ்ஷை லைட்டாக பிடிக்கிறோமோ அவ்வளோ சீக்கிரமாக நல்லா பிளெண்ட் ஆகும் அண்ட் பார்க்குறதுக்கும் நல்லா ஈவனாக இருக்கும். நெக்ஸ்ட் நான் வந்து இந்த லைட் பிங்க் ஷேடை வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண இந்த பிரைட் பிங்க் ஷேடோடு கொஞ்சம் கீழே நம்ம வந்து இந்த ஷேடு வந்து அப்ளை பண்ணுறோம். இதுவும் நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு ஷேட்ஸும் நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட நம்ம ட்ரான்சிஷன் ஷேட்லாம் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் லிட் ஏரியாவுக்கு நான் வந்து இந்த லெமனேட் ஷேட் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து லைட் சில்வர் ப்ளஸ் ஒயிட் ஷேட் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட் இது. ஸோ இது நல்லா வந்து நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம வந்து ப்ரஷ் எடுத்து நம்ம அவுட்டர் எட்ஜில் மட்டும் நான் வந்து இந்த பிங்க் கலரை அப்ளை பண்ணுறேன். ஒன்ஸ் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எண்டில் எட்ஜில் பார்த்திங்கன்னா வந்து அன்ஈவனாக இருக்கும். ஸோ அது நான் மறுபடியும் ஒரு வாட்டி பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்க்கும்போது நல்லா ஈவனாக நல்லா பிளெண்டட் லுக்காக இருக்கும். அண்ட் இதெல்லாம் பிளெண்ட் பண்ணி முடிஞ்சதுக்கப்புறம் நான் லோவர் லேஷ் லைன்லேயும் அந்த பிங்க் ஷேட் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐஸ்க்கு நல்ல டெஃபினேஷன் கொடுக்கறதுக்காக நான் வந்து காஜல் எடுத்திருக்கேன். இது பர்பிளோட காஜல்.
ஸோ இந்த காஜல் எடுத்து என்னோடய லாஸ்ட் எட்ஜில் மட்டும் நான் வந்து மிடில்லேருந்து எட்ஜ் வரைக்கும் நான் வந்து லைட்டாக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதனால் உங்கள் ஐ ஷேப் வந்து நல்லா டிஃபைன்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஜலை வந்து நம்ம லைட்டாக வந்து ஸ்மட்ச் பண்ண போகிறோம். நல்லா சாஃப்ட் லுக்காக இருக்கும். உங்கள் ஐ மேக்கப் பார்க்கும்போது நல்லா சாஃப்ட் கிளாம் லுக்காக இருக்கும். நல்லா அந்த பிங்க் அண்ட் சில்வர் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்மட்ச் பண்ணும்போது ஒரே டைரெக்ஷனில் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னர் கார்னர்ஸே டச் பண்ணல, எல்லாமே நம்ம வந்து அவுட் சைடில் இருக்க அந்த அவுட்டர் எட்ஜ்லேயே நம்ம வந்து பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, என்னோட லோவர் வாட்டர் லைனில் வந்து நான் வந்து இந்த நியூட் காஜல் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் பேர்ல் ஷேடில் இருக்கும். அண்ட் பிங்க்குக்கு எப்போவுமே இந்த மாதிரி காஜல் போட்டிங்கன்னா நல்லா வந்து ஈவனாக மேட்ச் ஆகும். அதுவும் நான் வந்து அவுட்டர் எட்ஜில் தான் பண்ண போகிறேன். பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லா கண்ணு கொஞ்சம் பிகராக இருக்க மாதிரி தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் லைட்டாக அந்த ப்ரஷில் இருக்க அந்த பிளாக் கலரை வச்சு நான் என் லோவர் லேஷ் லைனில் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் அப் வந்து மஸ்காரா. இதுக்கு நான் வந்து கலர் பார் மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜூம் அண்ட் ஊஷ் மஸ்காரா. அண்ட் லேஷஸை நல்லா செப்பரேட் பண்ணோம், நல்லா லாங்காக இருக்க மாதிரி காமிக்கும். நல்ல லென்த்தும் கொடுக்கும், வால்யூமும் கொடுக்கும். நல்ல குட் குவாலிட்டி மஸ்காரா இது. என்னோடய அப்பர் லேஷஸ்க்கும் என் லோவர் லேஷஸ்க்கு ரெண்டுக்குமே சேர்த்து நான் வந்து நல்லா அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் அப் வந்து ப்ளஷ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது வந்து சுகரோட ப்ளஷ், இது ஷேட் 4. ஸோ என் ஐ மேக்கப்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த ஸ்டெப்பை நான் வந்து லாஸ்ட்டாக வச்சுருந்தேன். இந்த ப்ளஷ் ஷேட் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வார்ம் பிங்க் கலர் ஷேட். இது கிட்டத்தட்ட நேச்சுரல் ப்ளஷ் மாதிரியே தான் இருக்கும் இது. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து லிப்ஸ்டிக். நான் வந்து லோரல் பாரிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து அவங்களோட சிக்னேச்சர் கலெக்ஷனோட லிப்ஸ்டிக்ஸ். இந்த ஷேட் பார்த்திங்கன்னா டோட்டலி நியூட் ஷேட். இது 126. ஆனால் எனக்கு வந்து இது அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இல்லை இந்த ஷேட். ஆனால் இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஷேட். இது வந்து நம்ம ஐ மேக்கப்போட மேட்ச் ஆகலாம். மற்றபடி இந்த ஷேட் வந்து சூப்பராக இருக்கும். ஆஃபீஸ்க்கோ காலேஜுக்கோ இந்த மாதிரி எவ்ரிடே கைண்ட் ஆஃப் ஷேட் இது. ஸோ இதுக்கு மேலே நான் வந்து இன்னொரு ஷேட் வந்து அப்ளை பண்ண போகிறேன். அதே லோரல் பாரிஸ் லிக்விட் லிப்ஸ்டிக்ஸ் தான். இது வந்து 105 ஐ ரூல். ஸோ இந்த ஷேட் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு சட்டிலான பிங்க் கலர் ஷேட் அண்ட் ரொம்ப சாஃப்ட் பிங்க் கலர். ஸோ இதோட வந்து நல்லா மேட்ச் ஆச்சு. என் ஐ மேக்கப்போட இந்த ஷேட் வந்து நல்லா மேட்ச் ஆச்சு. ஆனால் எனக்கு இன்னும் கொஞ்சம் பிங்க் கலர் வேணும்னால நான் வந்து இன்னும் கொஞ்சம் டார்க் பிங்க் எடுத்துக்கிட்டேன். எஸ், நம்ம வந்து 3 லிப்ஸ்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஷேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து NYBயோட லிக்விட் லிப்ஸ்டிக், இந்த ஷேட் 24. ஸோ இந்த 3 கலர்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிங்க் ஷேட் வந்தது. இந்த ஷேட் வந்து சூப்பராக மேட்ச் ஆச்சு ஐ மேக்கப்போட. ஸோ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணியாச்சு. இதோட என்னோடய மேக்கப் லுக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அண்ட் இயரிங்ஸ் போட்டால் இது வந்து லோக்கல் ஸ்டோரில் வாங்கினது. அண்ட் ஹேர் ஸ்டைலுக்கு நான் வந்து லோ பன் வந்து வேர் பண்ணியிருந்தேன். அண்ட் சோக்கருக்கு இந்த ட்ரெஸ்ஸோட போவே நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மேக்கப் லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டான மேக்கப் லுக். எல்லா இந்தியன் அவுட்ஃபிட்ஸ்க்கும் மேட்ச் ஆகும். அண்ட் இதே நீங்கள் வந்து வெஸ்டர்ன் க்ளோத்ஸ் கூட இதை நீங்கள் வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணலாம். இதுதான் என்னோட ஐடி. அண்ட் ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பராக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணணும். அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும் நான் ஒரு வாட்டி வீடியோ அப்லோட் பண்ணும்போது. And until I meet you, thanks for watching. Bye bye and take care of yourself.